இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. Oh
யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 8 இறைச்சொற்றொடர்கள் 31 முதல் 42 வகையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாக இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழிமறைவினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமறைவினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையை போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என் மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளை, சகோதரர்களே, இந்த உலகில் வாழுகிற எல்லா உயிரினங்களுமே, குறிப்பாக மனிதர்களுமே சுதந்திரமாகத்தான் வாழ ஆசைப்படுகிறோம். யாருமே இன்னொரு மனிதனுக்கு அடிமைகளாக இருக்க விரும்புவது இல்லை. அதனால்தான் பால கங்காதர திலகர் சுதந்திரம் என்பது நமது பிறப்பு உரிமை என்று வழங்கினார். சாதியை, மதத்தை, இனத்தை, வர்க்கத்தை கடந்து இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட யாவருமே சுதந்திரம் என்ற பிறப்புரிமையோடு வாழ வேண்டியவர்கள். ஆனால் நாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்களுக்கும் அதிகாரத்திற்கும் அடிமைகளாக இருந்து வருகிறோம். அரசியல்வாதிகள் பதவிக்கு அடிமை, ஏழை குடிமகன் மதுவிற்கும் மாதுவிற்கும் அடிமை, அரசு ஊழியர்கள் பணத்திற்கு அடிமை. மனிதன் மனிதனுக்கு அடிமை அல்ல, மாறாக மனிதன் மனிதனால் உருவாக்கப்பட்டவைக்கு அடிமைகளாக இருந்து வருகிறார். எவற்றுக்கும் நாம் உண்மையிலேயே நம்முடைய வாழ்வில் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். உண்மைக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்ற பாடம் புகட்டுகிறார். ஏனென்றால் நம்முடைய ஆதிப்பித்தோர்கள் கூறிய பொய் வார்த்தையினால் தான் அவர்கள் கடவுளின் கண்காணிப்பிலிருந்து விலக்கப்பட்டார்கள், தண்டனை பெற்றார்கள். காயின் கடவுளிடம் பொய் கூறியதனால் கடவுளிடமிருந்து தண்டனை பெற்றார். ஆனால் பேதுரு கடவுளிடம் உண்மையை பேசி ஏற்றுக்கொண்டதால் சீடத்துவத்தின் மகத்துவத்தை உணர வைக்கிறார். ஆக உண்மைதான் சீடத்துவத்தின் முதற்படி என்பதனை சுட்டிக்காட்டுகிறார். உண்மைக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம் என்றால் நம் வாழ்வில் பாவத்திற்கு அடிமையாக மாட்டோம். இத்தகைய அடிமைத்தனம்தான் சீடத்துவத்தின் பாராளுமன்றத்தில் நம்மை பங்கு கொள்ள தகுதியான வழிமுறையாக அமைகிறது. ஆனால் யூதர்கள் மற்றும் ஏரோதியர்கள் மத்தியில் உண்மை இல்லை. இன்னைக்கும் தான் பார்க்கிறோமே, திருச்சபையில, சமயத்துல, சமூகத்துல, அரசியல் தளங்கள்ல, கட்சிகள்ல என்ன உண்மை நடக்குது? குடும்பங்கள்ல, தெருக்கள்ல, அன்பியங்கள்ல, பங்கு பேரவை அமைப்புகள்ல என்ன உண்மைத்தனம் இருக்கிறது? வெளிப்படை தன்மையே இல்லையே. அதிகமாகவே பொய் தான் நடக்கிறது. பொய் பேசுவதுதான் இன்னைக்கு நிஜமாகவே மாறிவிடுகிறது. இதுதான் உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. உண்மையை பேசுகின்றவர்களெல்லாம் மடையர்களாக மாறிவிடுகிறோம். நல்லதை சொல்லுகின்றவர்கள் எல்லாம் கோமாளிகளாக பார்க்கப்படுகிறார்கள்.
நாம் எவற்றுக்கு அடிமையாக இருக்க வேண்டும்? தேவையில்லை. எது நல்லதோ எது உண்மையோ அதை சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. அதுக்கு அடிமையாக வேண்டிய தேவையில்லை யாருக்கும். திட்டம் போட்டே பேசுறாங்க, அரசியலையும் சரி சமயத்திலையும் சரி. நாம் எவற்றுக்கு அடிமைகளாக இருக்கிறோம்? பணம், பதவி, கெட்ட நடத்தை அல்லது இயேசு விரும்புகின்ற நற்பண்புகளான உண்மை, அன்பு என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் உள்ளத்தில் விடுதலை உணர்வையும் சுதந்திர மனநிலையும் நாங்கள் கொண்டிருக்க அருள்தாரும். ஆமென். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை
மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மரியே, அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே, உம் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. உம்மாகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால், ஆகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆண்டவர் திருவுளம் ஆளச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே,
அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வாழ்க வாழ்க இரக்கத்தின் தாயே. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மனிதத்துள் புனிதம் காணச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோம். உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வாழ்க வாழ்க இரக்கத்தின் தாயே. 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 நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.